பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் இந்த கைரோஸ் தியான நேரத்தில் இந்த புது மாதத்தில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். உலகம் இந்த மாதத்தை அன்பின் மாதம், அன்பை கொண்டாடுகிற மாதம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு இந்த மாதம் நம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தில் நம்ம தொடங்க போகிறோம். இது நமக்கும் அன்பின் மாதம்தான். தேவன் அவருடைய அன்பின் நிமித்தமாக எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறாரு பாருங்களேன். இந்த வருஷம் ஆண்டு நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஏசியா 58வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நித்தமும் நான் உன்னை நடத்தி, ஆண்டவர் சொல்றார், ஐ வில் கண்டினியூலி லீட் யூ. அது என்னதுங்க? அது தேவனுடைய அன்பின் செய்கையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நித்தமும் நான் உன்னை நடத்தி. இது குறித்து அநேக வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை முதலாவது எகிப்திலிருந்து வெளியே நடத்தி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய அடிமைத்தனத்தின் வீடிலிருந்து தேவன் நம்மளை வெளியே நடத்தியிருக்கிறார். மரித்து போயிருந்த நிலைமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற நிலைமையிலேருந்து கர்த்தர் நம்மளை வெளியே நடத்தி கொண்டு வந்தார். நம்மளை உன்னத இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவோட நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அவர் நம்மளை நடத்தி வந்த இடம் என்ன இடங்களா இருக்குதுங்க? அவருடைய நீதியின் இடமா இருக்கிறது. நம்மளை எங்க நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை இளைப்பாறுதல் என்ற இடத்துக்குள்ளாக தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 23 பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த நாள் நீங்க ஞாபகம் கொள்ளுங்க, இந்த பிப்ரவரி மாதம் எல்லாம் கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துகிறவர். இந்த புல்லுள்ள இடம்னா என்ன தெரியுங்களா? இந்த இஸ்ரேல் அந்த இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்தை போலவோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை போலவோ பெரிய பெரிய மலைங்க ஃபுல்லாக புல் கிராசி ஐலண்ட்ஸை போதெல்லாம் அங்கே கிடையாதுங்க. அதாவது அந்த புல்லுள்ள இடம்னா ஒரு வெட்ட வராந்திரமாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூரியன், பயங்கரமான வெயில், ரொம்ப பச்சை பச்சைன்னு பார்க்குறதே கஷ்டம். காஞ்சு போன இடங்கள் தான் நிறைய பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல இந்த வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பாஸ்டர் மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷீப் இல்லைங்களா மேய்ஞ்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை கண்கூட பொருசை பார்க்கும் போது நினச்சேன், ஒருவேளை இது மண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கோமா இந்த ஆடுகள்? அது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த வனாந்திரத்தில் சில இடங்களில் அங்கங்கே கொஞ்சம் புல் இருக்கிறது. அந்த புல் மேலே அந்த டியூ, அந்த தண்ணீர் காலையில் பனி பெஞ்சு அந்த டியூ இருக்கிறது. அப்போது இந்த ஆடுக்கு, இந்த மெய்ப்பனுக்கு தெரியும், இந்த ஆடுக்கு காலையில் என்ன தேவை? இந்த புல் தேவை, அது கூட அந்த டியூ இல்லைங்களா, அந்த 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 பனியும் தேவை. அப்போ அது சாப்பிட்டு அது தாக தீர்ற மாதிரி என்ன பண்ணுறாருங்க, சரியான இடத்துக்கு வனாந்திரமான இடத்துல மெய்ப்பன் இந்த ஆடை கொண்டு போய் என்ன பண்ணுறாருங்க, அதுக்கு போஷாக்கு அவர் கொடுக்குறார், அதுக்கு தேவையானது கொடுக்குறார். இந்த ஆடு பாருங்கள், அந்த வனாந்திரத்தை பார்த்து கலங்கி போகலை. ஐயோ, என்னுடைய ஆகாரத்துக்கு நான் எங்கே போவேன், என்னுடைய போஷாக்காக நான் என்ன பண்ணுவேன்? இல்லைங்க, புல் உள்ள இடங்களுக்குள்ளாக மெய்ப்பன் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நித்தமும் உங்களை நடத்தி, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை உங்களுடைய போஷாக்குக்கு உங்களை நடத்துவேன். அவர் யாருங்க? சர்வ ஞானியா இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எவ்வளவு தேவை, என்ன மாதிரி உங்களுக்கு தேவை, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த காலை வேலையில் உங்கள் பயங்களெல்லாம் விட்டுடுங்க. இந்த காலை வேலையில் உங்கள் கர்சனை, உங்கள் கவலை எல்லாம் விட்டுடுங்க. கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன்னு. அவர் நம்மளோடு இருக்கிறார். புல்லுள்ள இடங்களை அவர் நம்மளை நடத்துகிற நம் ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார் என்று. இதுக்கு என்ன அர்த்தம்ட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் எழுதும் போது இந்த ஆடுகளை குறித்து அவருக்கு நல்ல ஒரு ஞானமும் அறிவும் இருந்துச்சு. ஏன்னா அவர் மெய்ப்பெண் இல்லைங்களா? இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கொந்தளிக்கிற தண்ணி பக்கத்தில் கொண்டு போனால் ஆடு கொஞ்சம் புத்தி கம்மியாக இருக்கிற ஒரு பிராணி. இது அந்த கொந்தளிக்கிற தண்ணியும் இந்த பயங்கரமான ஸ்டாம், இந்த புயல்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சு அது தப்பித்து கொள்ளுகிற வழியை பார்க்க முடியாது இந்த ஆடுனால. நிறைய நேரத்தில் தண்ணி கொந்தளிச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளே போய் ஆடு விழுந்துடும். அப்படி மேய்ப்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. கலிலேயா அந்த பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அமர்ந்த தண்ணியாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கும், காற்று பயங்கரமாக வீசும். அந்த நேரத்தில் இந்த ஆடுனால தப்பி வைத்து கொள்ள முடியாது. இட் வில் கோ கெட் இட் செல்ஃப் ஸ்டக் இன் அ ஸ்டார்ம். பிரைஸ் தி லார்ட். அப்போது மெய்ப்பன் என்ன பண்ணுறாருங்க,
அமர்ந்த தண்ணி எங்கே இருக்கோ, கொந்தளிக்கிற தண்ணி இல்லை, பிரச்சனையான தண்ணீர்கள் இல்லை, அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தண்ணீர்கள் அது கொந்தளிக்கிற தண்ணியாக இருந்தாலும், ஒருவேளை காற்று வீசினாலும், ஒருவேளை புயல் பொங்கினாலும், அவர் எழும்பி நின்று அந்த புயலை பார்த்து பேசி அதை அமைதிப்படுத்தி ஆடுகள் அந்த இடத்துல நடத்துகிற நம்ம ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை நித்தமும் நடத்தி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை புல்லுள்ள உங்களுக்கு தேவையான போஷாக்கு எவ்வளோ தேவை, எப்போ தேவை, எங்கே தேவை, எப்படி தேவை, எல்லாவற்றையும் அறிந்தவர் சொல்கிறாரு. அந்த புல்லுள்ள இடத்துல நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லுகிறார். நீதி உள்ள பாதைகளை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அவர் எங்கே கொண்டு போகிறாருங்க? நாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்மளை அமர்ந்த தண்ணீரில் இலைப்பாறுதலான இடங்களுக்குள்ளே கொண்டு போகிறவர் நம்ம ஆண்டவராக இருக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளை இலைப்பாறுதலான இடங்களுக்குள்ளே கொண்டு போகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், நீதியின் பாதையில் அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மெய்ப்பர் நித்தமும் நம்மளை நடத்துகிறவர். இதுதான் தேவனுடைய அன்பு. நம்மளை ரட்சித்தாரு, நம்மளை கைவிட்டுடலைங்க. நம்மளை ரட்சித்தவர் தினந்தோறும் நம்ம போஷாக்கு, நம்ம தேவையான எல்லா காரியங்கள், ஆவிக்குரியதாக இருக்கட்டும், சரீரபூர்வகமாக இருக்கட்டும், நம்ம மனது பூர்வகமாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், நம்ம அன்றன்ற வாழ்க்கைக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கிற தகப்பன் அவருங்க. ரெண்டாவதாக பார்த்தோம், சமாதானம் இல்லை, ரெஸ்ட்ஃபுல் பிளேசஸ், அமர்ந்த தண்ணீர், தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். மோசையை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உன்னோடு இருந்து உனக்கு இலைப்பாறுதல் கொடுக்கும் என்று. அவர் உங்களை இலைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், நீதியின் பாதையில் அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் நம்மளால நீதியில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்குள்ளே விழுந்து போன மாம்சத்தின் சுபாவங்கள், மாம்சத்தின் யோசனைகள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் அவர் சொல்கிறார், உன் மேலே என் கண்களை வைத்து. இல்லைங்களா? ஏசாயா 30வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், வலது பக்கம் இடது பக்கம் நம்ம சாயும் போது இதுவே வழி என்று பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு சத்தம், நீதியிலே நம்மளை நடத்துகிற சத்தம். சோதனைகள் வரும்போது, பிசாசின் செய்கைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும் போது, மாம்சம் நமக்குள்ள பாவத்தை விரும்பும் போது, மாம்சத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நம்மளை வேற பக்கத்தில் திசை திருப்ப முயற்சி எடுக்கும் போது, நம்மளை இழுக்க அது முயற்சி எடுக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய நீதியின் சால்வையால் நான் உன்னை மூடுவேன், என்னுடைய நீதி உன்னை நடத்தும், என்னுடைய நீதியின் வார்த்தைகள் உன்னோட பேசும். இந்த மாதமெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நித்தமும் நடத்துறேன்னு சொன்ன தேவன் என்னுடைய போஷாக்கை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய இலைப்பாறுதலை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். மூன்றாவது, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் என்னை நீதியில் நடத்துவார். பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியுங்க. பரிசுத்தத்தெல்லாம் தேவன் அசைவாடுவாருங்க. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய கரம் வேலை செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் நான் உன்னை நீதியில நடத்துவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நம்ம மெய்ப்பன் நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களும் உண்டுங்க. நம்ம போஷாக்குக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்மளுடைய இலைப்பாறுதலுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம ராஜா முன்னாடி போகிறாரு. நம்ம ராஜா நம்மளை நீதியில் நடத்துவார். நம்ம ராஜா வார்த்தைகளை பேசி சுத்தமான வழி, இதுவே நித்திய வழி என்று நம்மளை போதித்து, பிசாசும் ஒரு பக்கம் சோதனைகள் மூலியமாக, பலவிதமான சோர்வுகள் மூலியமாக, பலவிதமான பிரச்சனை மூலியமாக அவன் பேச முயற்சி எடுக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம செவி அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறாரு, ஆடுகளாக இருக்கிற நாம், என் மெய்ப்பன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரு, எப்பொழுதும் நம்ம இறுதியும் அவர் மேலே சார்ந்து கொண்டு என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருடம் நான் உங்களை நடத்துவேன், நித்தமும் நான் உங்களை நடத்துவேன். 3 காரியங்கள் ஆண்டவர் காமிச்சிருக்கிறாருங்க. உங்கள் போஷாக்கை இப்போ குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இளைப்பாறுதல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை அவருடைய நீதியில் நடத்துவார். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுகிற எங்கள் நல்ல தகப்பன் நீங்கப்பா.
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் நீதி எங்களை நடத்திட்டோம், உங்கள் கரங்களை பிடிக்கிட்டோம்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்துறதுனால ஒரு குறைபாடும் எங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நீர் எங்களை நடத்துறதுனால ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு நாங்கள் பிழைப்போம் அப்பா. நீர் எங்களை நடத்துறதுனால எங்கள் பாதையில் நீதி காணப்படும், பரிசுத்தம் காணப்படும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் அவங்களோடு இருக்கட்டும்ப்பா. இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உம்முடைய வழி நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.